ஓசூர்ல பள்ளி முடிஞ்சு தனியா போன மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கிய தகவலை பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் ஜேசுராஜ் இணைஞ்சிருக்காரு. ஜேசுராஜ், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் யாருன்னு தெரிய வந்திருக்கா? இப்ப இந்த மாணவியினுடைய நிலை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பா? அதாவது ஒசூர் அருகே தேன்கனிக்கோட்டை தாலுகாவுக்கு உட்பட்ட ஒரு மலை கிராமத்துல அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில 4ஆம் வகுப்பு படித்து வருகின்ற அந்த சிறுமி நேற்று மாலை அந்த பள்ளி முடிந்த பின்னால சக மாணவிகளோட வீடு திரும்பியுள்ளார். அது மலை கிராமம் அப்படிங்கிறதுனால அங்கங்க ஒரு சில வீடுகள் இருக்கும். உடன் படித்து வந்த சென்ற மாணவிகள் ஒரு இடத்துல பிரிந்து போக, அவங்க வீட்டுக்கு போக, இந்த மாணவி மட்டும் தனியாக அவரது வீட்டுக்கு நடந்து போயிருக்காங்க. அப்படி போகும்போது இந்த மாணவியை பின்தொடர்ந்து வந்த ஒரு மர்ம நபர் தான் இந்த சிறுமியை வாயை பொத்தி தூக்கி ஒரு புதர்ல வச்சு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காரு. இதுல பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியை அதன் பின்னால வீட்டுக்கு சென்று தனது தாயாரிடம் நடந்த சம்பவங்களை சொல்லியிருக்காங்க. அதன் பின்னால உறவினர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மாணவியை அழைத்து சென்று அங்க சிகிச்சை அளிச்சிருக்காங்க. அதன் பின்னால 1098 குழந்தைகள் பாதுகாப்பு இலவச அவசர உதவி எண்ணை தொடர்பு கொண்டு அவங்க புகார் அளிச்சிருக்காங்க. தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாணவி அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து தேன்கனிக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றார்கள். இந்த மர்ம நபர் அந்த மலை கிராமத்தை சேர்ந்தவரா இல்லது வேறு யார் என்பது குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜெயசுராஜ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.